மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திடீரென பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நிறுவனர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? கடந்த சில மாதங்களாகவே அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய தந்தையும் பாமக நிறுவனருமான டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் முற்றி வந்தன. அது வெளிப்படையா கடந்த முறை அவங்களோட கட்சி கூட்டத்துல வெளிப்பட்டது. அப்ப கூட அன்புமணி, அதாவது பாமக ராமதாசனுடைய பேரன் முகுந்தனை கட்சியினுடைய இளைஞரணி தலைவரா நியமிக்க முடிவுக்கு கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தார். மேடைகளே வெளிப்படையா தெரிவித்தார். உடனே கட்சியில இருந்தா இது இல்லாட்டா போ என்கிற அளவுக்கு கொஞ்சம் கடுமையாக ராமதாஸ் சொன்னார். அப்போதே நான் ஒரு தனி அலுவலகம் சென்னையில தொடங்கியிருக்கேன், பனையூர் நினைவு தொடங்கியிருக்கேன், அங்க சந்திக்கலாம் என்ன அப்படிங்கிறார். ஸோ அப்பவே அவங்க ரெண்டு பேரும் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான முடிவை எடுத்துட்டாங்கன்ற ஒரு உறுதியா தெரிஞ்சது. எனினும் மறுநாள் 2-3 நாள்ல பேச்சப்பாச்சு சமரசம் இருந்தது. ஆனா இப்ப நீர் பூத்த நெருப்புங்கிறது இப்ப வெளிப்படையா வந்திருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவர் என்றாலும் கூட கட்சியினுடைய நிறுவனர் என்கிற முறையில ராமதாஸே கட்சி தலைமை பொறுப்பை ஏற்பதாகும். செயல் தலைவர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் பெரிய தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற சூழல். அதாவது ராமதாஸ் மீது யாரும் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்காரு. இது கட்சியினுடைய பிரிவுக்கும் அல்லது பிளவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், தொடர்ந்து பாமகவின் முகமாக இயங்கி வந்த அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது பாமகவின் இமேஜுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? நிச்சயம் பாதிப்பு ஏற்படுத்தும். சென்ற முறையே அந்த கூட்டத்திலிருந்து அன்புமணி வெளியேறிய போது கட்சியினுடைய பெரும்பாலான தொண்டர்கள் அன்புமணியை சார்ந்துதான் இருந்தாங்க. ராமதாஸ் பக்கம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அன்புமணி ஒரு யங் லீடர், அவர் தேசிய அளவில் அறியப்பட்டவர், ஒரு நன்கு பரிச்சயமான முகம். அவர் ஒரு முறை சட்டப்பேர மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014 ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்துல அதிமுக மகத்தான வெற்றி பெற்ற காலத்திலேயே அன்புமணி வெற்றி பெற்றார். அதனால அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை. அதனால அவர் தனித்து இயங்கக்கூடும் ஏதேனும் அப்படின்னு தான் தோணுது. ஏனென்றால் செயல் தலைவராக அவர் நீடிப்பதை அவர் விரும்புவாரான்னு தெரியல. இப்போது போக்கு அப்படித்தான் தெரியுது. 2வது, தருமபுரியில கடந்த மக்களவை தேர்தலில் அன்புமணி தன் மனைவியை போட்டியிட செய்ததுல கூட ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது தந்தை மகனுக்கு உண்டான உறவு, அதாவது இந்த கட்சி ரீதியான உறவுல விரிசல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுவும் பொறுத்திருந்து ஓரிரு நாட்கள்ல பார்க்கலாம். ராமதாஸ் சில கூட்டணி விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுப்பார், அதுக்கு நேர் எதிரான முடிவை அன்புமணி எடுப்பார். இது கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையில தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி அவர் களம் கண்டார். அதுல வெற்றி காண முடியவில்லை. இதெல்லாம் அவர் ராமதாஸுக்கு வருத்தம் ஏற்படுத்தி இருக்க கூடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எனினும் ஓரிரு நாட்கள் இதனுடைய டெவலப்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி சார், இணைப்பில் இணைந்தமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.